So, hi guys, welcome to the Caso Tam. இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம்னா Pokemon League Champions பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சோ கீழ இருக்க subscribe பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ Pokemon ட்ரைனர்ஸோட ஹையஸ்ட் ரேங்க் கொண்ட டைட்டில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரீஜன்லையுமே ஒரே ஒரு சாம்பியன் தான் வந்து இருக்காங்க. அவங்க தான் நம்பர் 1 ட்ரைனர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொக்கேமான் ட்ரைனரால் எப்படி சாம்பியன் ஆக முடியும் பார்க்கலாம். லைக் ட்ரைனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ரீஜனில் இருக்கக்கூடிய 8 டிஃப்ரெண்ட்டான ஜிம்மில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு லீக் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த லீக் கான்ஃபரன்ஸில் வின் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து சாம்பியன் லீக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த சாம்பியன் லீக்கில் வந்து பார்த்தோம்னா இருக்கிற அந்த எலைட் 4 மெம்பர்ஸை டிஃபீட் பண்ணுறது மூலமாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாம்பியன்ஸை டிஃபீட் பண்ணுறது மூலமாக நியூ சாம்பியன்ஸஸாக வந்து மாறிடுவாங்க. ஸோ இதனால அந்த ரீஜனோட நம்பர் 1 ட்ரைனாக மாறிடுவாங்க. ஆல்ரெடி இருந்த சாம்பியன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார்மர் சாம்பியன்ஸாக வந்து ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த நியூ சாம்பியன் தான் வந்து பார்த்தோம்னா அந்த ரீஜனோட நம்பர் 1 ட்ரைனர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறது மூலமாக அந்த ரீஜனோட சாம்பியன் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து போக்கேமான் ட்ரைனர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். லைக் இது மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இன்னோவா ரீஜனில் நம்ம ட்ரிப் வந்து பார்த்தோம்னா போக்கேமான் வேர்ல்ட் ஜூனியர் கப் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறது மூலமாக இன்னோவா ரீஜனோட சாம்பியன் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தான் கேலோஸ் ரீஜன்லையுமே வந்து பார்த்தோம்னா மேக்னஸ் என்ற ட்ரைனருமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறது மூலமாக தான் கேலோஸ் சாம்பியன் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுற சான்ஸும் கிடைச்சிருக்கும். ஸோ இது பொக்கேமான் சாம்பியன்ஸோட பர்பஸே வந்து பார்த்தோம்னா சேலஞ்சஸ் அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணி அவங்களோட டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். எதனால வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ட்ரைனர்ஸோட எய்மே வந்து பார்த்தோம்னா நம்பர் 1 ட்ரைனரான சாம்பியனாக மாறணும்னு சொல்லிட்டு தான். அதனால ஏகப்பட்ட ட்ரைனர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த சாம்பியன்ஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ண வருவாங்க. அதையும் தாண்டி இந்த சாம்பியன்ஸ் வந்து பார்த்தோம்னா யங் ட்ரைனர்ஸை என்கரேஜ் பண்ணுற வகையில் வந்து பார்த்தோம்னா அவங்களோட அன்அஃபிஷியல் பேட்டில்லையுமே வந்து பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணி பேட்டிலும் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து சினோ ரீஜனில் நம்ம சிந்தியாவுமே வந்து பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கேலர் ரீஜன்லையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம லியான் வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ நம்ம சாம்பியன்ஸோட லிஸ்ட்டை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் 8 டிஃப்ரெண்ட்டான ரீஜனில் 7 சாம்பியன்ஸஸ் வந்து இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைக் கேலர் ரீஜனில் பொறுத்த வரைக்குமே எலைட் 4 மெம்பர்ஸ் கிடையாது. இதனால அங்கே இருக்கக்கூடிய ஜிம் லீடர்ஸை ஃபேஸ் பண்ணுறது மூலமாக சாம்பியன் கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தோம்னா சாம்பியனை ஃபேஸ் பண்ண முடியும். லைக் கேலர் ரீஜனோட சாம்பியன் யார் வந்து பார்த்தோம்னா நம்ம லியான் தான். ஸோ அலுலா ரீஜனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸஸ்லாம் கிடையாது. அதையும் தாண்டி ஜிம் லீடர்ஸுமே இல்லாததுனால அந்த ரீஜனில் நடந்த ஃபஸ்ட்டு லீக் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தோம்னா லைக் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு சாம்பியன் ரெஃபர் பண்ணாங்க. இதனால ஏகப்பட்ட ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஆஷ் வந்து வின் பண்ணுறது மூலமாக அலோலா ரீஜனோட ஃபஸ்ட்டு சாம்பியனாக மாறியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து கேண்டோ மற்றும் ஜோத்தோ இந்த 2 ரீஜனுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு சாம்பியன் தான் இருக்கார். அதுதான் நம்ம லான்ஸ். இவர் கம்ப்ளீட்லி டிராகன் டைப் எக்ஸ்பர்ட்டும் கூட. அதை தொடர்ந்து ஹோயன் சாம்பியனான ஸ்டீவன் ஸ்டோன் அண்ட் இனோவா சாம்பியனான ஐரிஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம்னா டைப் எக்ஸ்பர்ட்டாக வந்து இருக்காங்க. லைக் நம்ம ஸ்டீவன் ஸ்டோன் வந்து பார்த்தோம்னா ஸ்டீல் டைப் எக்ஸ்பர்ட், நம்ம ஐரிஸ் வந்து பார்த்தோம்னா டிராகன் டைப் எக்ஸ்பர்ட். லைக் ஆல்ரெடி இந்த 2 சாம்பியன்ஸுமே வந்து பார்த்தோம்னா அவங்க ரீஜனில் இருந்தால் சாம்பியன்ஸை டிஃபீட் பண்ணுறது மூலமாக சாம்பியன்ஸாக மாறியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து சினோ சாம்பியனான சிந்தியா அண்ட் கேலோஸ் சாம்பியனான டயந்தா இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா சாம்பியன்ஸ். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரைனர்ஸும் கூட. ஸோ ஆக்சுவலி இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குனா எலிட் 4 மெம்பர்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரைனர்ஸ். ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்கள அகென்ஸ்டாக இவங்க வந்து பேட்டில் பண்ணி ஈஸியாகவே வந்து பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி சொல்ல போனோம்னா லைக் சிந்தியா மற்றும் டயந்தா வந்து பார்த்தோம்னா அவங்க ரீஜனோட ஓன் எலைட் 4 மெம்பர்ஸே வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம லியான் மற்றும் ஆஷ் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய எலைட் 4 மெம்பர்ஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணி அவங்கள டிஃபீட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபுல் டீமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டீமாக தான் வந்து இருக்கும். லைக் இந்த எல்லா சாம்பியன்ஸ் கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா சூடோ லெஜெண்டரி பொக்கேமான் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு சில சாம்பியன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஏஸ் பொக்கேமானே இதாக தான் வந்து இருக்கும். லைக் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தோம்னா பேட்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் வெல் பேலன்ஸ்டான பொக்கேமான் டீமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பயன்படுத்தி பயங்கரமாக வந்து பேட்டில் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அவங்க பொக்கேமானுக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட பொக்கேமான்ஸோட உதவி மூலமாக ஏகப்பட்ட பேட்டில்ஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம்னா இவங்க கிட்ட வந்து இருக்குது. இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான மெயினான ரீசனே வந்து பார்த்தோம்னா அவங்களும் அவங்க பொக்கேமானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு தான். இதனால லைக் ஒரு சில சாம்பியன்ஸ் வந்து பார்த்தோம்னா பேட்டில் கிமிக்ஸுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரும்பாலும் இருக்கக்கூடிய சாம்பியன்ஸோட ஸ்டார்டர் பொக்கேமான்ஸே தான் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஏஸ் பொக்கேமானாக வந்து மாறி இருக்கு.
லைக் அது மட்டும் இல்லாம இந்த எல்லா சாம்பியன்ஸுமே வந்து பார்த்தோம்னா, மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்ல பயங்கரமாவே வந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த சாம்பியன்ஸ் எல்லாருமே அவங்களோட ரீஜியன்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. இதனால அந்த பொக்கேமான் ட்ரெய்னர்ஸோட ஃபைனல் பாஸே வந்து இவங்களா தான் வந்து இருக்காங்க. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் எல்லாமே டைப் எக்ஸ்பர்ட்ஸா வந்து இருக்காங்க. லைக் நம்ம லான்ஸ், ஸ்டீவன் ஸ்டோன், லைக் ஐரிஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா டைப் எக்ஸ்பர்ட்டா வந்து இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா, நம்ம ஆஷ் மற்றும் ஐரிஸ் இவங்க 2 பேருமே ஒரு யங்கான ட்ரெய்னர்ஸா வந்து இருந்தாலுமே, இவங்க சாம்பியன்ஸும் கூட. ஸோ என்னதான் இந்த சாம்பியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டில் வச்சிருந்தாலுமே, இவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா, லைக் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருக்கு. லைக் சின்தியா வந்து பார்த்தோம்னா, ஆர்காலஜிஸ்ட்டா வந்து இருக்காங்க. அதே மாரி டயன்தா வந்து பார்த்தோம்னா, மூவி ஸ்டாரா இருக்காங்க. நம்ம லான்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஜி-மென்ல வந்து இருக்காங்க. இன்ஃபாக்ட் இவங்க வந்து பார்த்தோம்னா, டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த சாம்பியன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா, அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ரீஜியனோட புரொடெக்டர்ஸாவே வந்து இருந்திருக்காங்க. எதனாலனா, நெறைய பிக் ஈவென்ட்ஸ் அப்போ வந்து பார்த்தோம்னா, அவங்களோட ரீஜியன வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதிலயும் குறிப்பாக பீப்பிள் மற்றும் போக்கேமான்ஸ பயங்கரமா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் ரீஜியன் கொண்ட பொக்கேமான்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் தான் கைஸ் லைக் இந்த சாம்பியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, லைக் வெல் நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னரா இருக்கிறதுனால, அவங்களோட பொக்கேமான்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, லைக் இந்த சாம்பியன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட் பத்தின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.